என்னுடைய வாழ்க்கையில மலை போல இவரை நான் நம்பி இருந்தேன், இவரு மறைந்து போவாருன்னு நான் யோசிக்கல. அல்ல, நான் நம்பின இவங்க என்னை கைவிட்டுட்டாங்க, இப்படி ஒரு சூழ்நிலை என் வாழ்க்கையில வந்துருச்சே, நான் என்ன செய்வேன் இப்படின்னு நீங்க கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? வேதத்துல என்னுடைய இருதயத்தை அதிகமாய் தொட்ட ஒரு வசனம், நீங்களோ தீமைக்கென்று செய்தீர்கள், கர்த்தரோ அதை நன்மையாய் முடிய பண்ணினார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில மனிதர்கள் தீமைக்கென்று பல காரியங்களை செய்திருக்கலாம். சூழ்நிலைகள் தீமைக்கு ஏதுவாய் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க இன்றைக்கு அங்கலாய்த்து புலம்பலாம், இது மட்டும் என் வாழ்க்கையில நடக்கலன்னா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் தெரியுமா? ஒன்றை நான் சொல்லுகிறேன், தீமையாய் தோன்றுகிற எல்லாவற்றையும், தீமைக்கென்றே செய்யப்பட்ட ஒவ்வொன்றையும் கர்த்தர் நன்மையாய் முடிய பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, அவைகள் வெட்கப்பட்டு போகவில்லை. Let me assure you, you will not be ashamed. கர்த்தர் உங்கள் முகத்தை வெட்கப்பட்டு போக அனுமதிக்க மாட்டார். உங்கள் தலையை உயர்த்துவார், உங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். தகப்பனே, இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறட்டும். ஒவ்வொருவரும் தலை கவிழ்ந்த அதே இடத்தில் இவர்கள் தலைகளை உயர்த்தும். இவர்கள் வாயை நகைப்பினால் நிரப்பும். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதியும், மார்போடு அணைத்து வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.